ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 12 ராசிகளுக்கான பலன் மற்றும் இன்றைய நாளுக்குரிய நேரம் திதி எப்படி இருக்கின்றது என்று பார்த்துவிட்டு 12 ராசிகளுக்கான பலனுக்கு செல்ல இருக்கின்றோம். இன்றைய தினம் 27/8/2024 ஆவணி மாதம் 11ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்று நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை இருக்கின்றது. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:54 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிடம். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிசம். இன்றைய திதி இன்று காலை 7:30 மணி வரை தேய்பிரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும், பணம் பல வகையில் வரும். ஆகவே கடன் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றமும் உண்டாகும். அதன் மூலம் எதிர்கால முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். அரசாங்கத்துக்கு ஏதேனும் ஒரு வேலை செய்து இருப்பீர்கள். ஒரு 3 மாதமாக பெண்டிங்கில் இருக்க இந்த பில்லு வரல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பேமெண்ட் இப்போ வந்துடும். ஆக உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கு புதிய வேலை உடனடியாக கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுயதொழில் நல்ல விருத்தியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். புதிதாக நகை வாங்குவீர்கள், அல்லது புதிதாக செல்ஃபோன் வாங்குவீர்கள், லேப்டாப் வாங்குவீர்கள். இப்படி ஏதேனும் புதிதாக வாங்குவீர்கள். தொழிலிலே நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆக அற்புதமான குடும்ப ஒற்றுமை, எடுத்த காரியங்களிலே வெற்றி, தெய்வ அனுகூலம் என எல்லாம் சேர்ந்து வருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி கொண்டு உங்களுடைய நாளை மென்மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று அவனுடைய ஆலயம் செல்லுங்கள். அவனுடைய பெயரை உச்சரித்து சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எப்போதுமே பணம் இருந்தால் மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆக பணத்தோடு சந்தோஷம் வருகின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தால் வெற்றி, அதேபோல் திருமணத்துக்காக முயற்சி செய்தால் வெற்றி. இப்படி எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், மன சங்கடங்கள் எல்லாம் தீரும். நீங்கள் என்ன நீங்கள் இப்படி சொன்னீங்க, நீங்கள் என்ன இப்படி சொன்னீங்க என்று மனைவி ஏதேனும் ஒரு சண்டை போட்டு கொண்டிருந்தால் இன்றைய தினம் அதெல்லாம் சரியாகிவிடும். சந்தோஷமாக இருப்பீர்கள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். மருத்துவரை சந்தித்து ஆலோசனை செய்யுங்கள். கர்ப்பரக்ஷாம்பிகையை வேண்டிக் கொள்ளுங்கள். கரு தங்கும். நல்லபடியாக அடுத்த வருடம் உங்களுக்கு கையிலே குழந்தை இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கையிலும் பணம் இருக்கும், வங்கியிலும் உங்களுடைய பெயரிலே பணம் இருக்கும். ஆக புதிதாக
எதிலே இன்வெஸ்ட் செய்யலாம் என்று யோசனை செய்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒன்றாக கோவிலுக்கு செல்வீர்கள், வெளியில் செல்வீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய தினம் மிகவும் அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அந்த சுவாமிமலை முருகனை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். ஆகவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகள் எதையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சி எதுவும் இன்றைய தினம் வேண்டாம். வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். ஆகவே கவனமாக இருக்கவும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டுத் தொழிலிலே சற்று மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய கூட்டாளியோடு கவனமாக பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருக்கவும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் போது நாம் குலதெய்வத்தை பற்றி கொள்ள வேண்டும். குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருக்க நமக்கு வருகின்ற அந்த மன சஞ்சலங்கள் அந்த குலதெய்வத்தினுடைய அருளினாலே மறைந்து போகும். நல்லது நடக்கும். ஆக இன்றைய தினம் நீங்கள் குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முடிந்தால் ஆலயத்துக்கு சென்று ஒரு நெய்விளக்கு ஏற்றி வையுங்கள். நெய்விளக்கு ஏற்றுவதால் ஏற்படுகின்ற பலன்கள் அசாத்தியமானது. ஆக நெய்விளக்கு ஏற்றுங்கள். ஆலயத்துக்கு நெய்விளக்கு ஏற்றுங்கள். ஆலயத்துக்கு சென்று அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். யாருக்கும் ஆலோசனைகள் சொல்லாதீர்கள். அட்வைஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை கொடுக்கும். வெற்றியை கொடுக்கும் என்றாலும் காலதாமதம் ஏற்படும். இது கைகூடுமா கூடாதா என்கின்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இறுதியிலே வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அமைதியாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் என்றாலும். எனவே நண்பர்களோடு கலந்து பழகுங்கள். வெற்றி கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருதமலை முருகன். மருதாச்சலமூர்த்தியே சரணம் என்று அந்த மருதமலை முருகனுடைய பாதங்களை சரணடையுங்கள். அவன் அருளால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக ஆகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று அவன் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். நலமே நடக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க. அடுத்ததாக கடக ராசி. கடக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான யோகம் உள்ளது. எங்கேயானும் போகணும்னா உடனே உங்களுக்கு வாகன யோகம் சரியாக அமையும். அதேபோல் புதிய வண்டி வாங்க வேண்டும் என்ற மனத்திலே நினைத்து கொண்டிருந்தீர்களானால் அதற்கான முயற்சிகளை இன்று எடுத்தால் உங்களுக்கு விரைவிலே வெற்றி கிடைக்கும். புது வண்டி வாங்கிடுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். அவை நல்லதாக முடியும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து போய் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக பாசமாக இருப்பீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் சமயபுர மகமாயை பற்றி கொண்டால்
இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்கும். சமயபுர மகமாயி சரணம் என்று அவருடைய பாதங்களிலே ஓம் சக்தி என்று நீங்கள் திருச்சிக்கு அருகில் இருப்பவர்களாக இருந்தால் சமயபுரம் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். இன்றைய தினம் வெளியூராக இருந்தால் சமயபுரத்தாளை நினைத்து கொண்டு வீட்டிலே ஒரு நெய்விளக்கு ஏற்றி அவளுடைய நாமங்களை சொல்லி அவளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி ஒரு சின்னதாக ஒரு சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியம் செய்து, தாயே என்னோடு என்றும் உடன் வருவாயாக என்று சமயபுரத்தாளை பிரார்த்தித்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று அரசு சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும். ஏதேனும் அரசு வகையிலே லோன் அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் அது விஷயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைத்து லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதேபோல் வேறு ஏதேனும் கான்ட்ராக்ட் டெண்டர் இந்த வகையிலே ஏதேனும் முயற்சி செய்தீர்களானால் அவையும் இன்று நல்லபடியாக நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். நல்ல பெயர் புகழ் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் செய்கின்ற வேலையிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல பண வருவாய் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமை நன்றாக வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். காரிய தடைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகிவிடும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலேயும் தடை நீங்கி வெற்றியே கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே வெகு நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் எல்லாம் இன்றைய தினம் மருத்துவ சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். பொருளாதார ஏற்றம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை இருந்தால் அவை முற்றிலுமாக தீர்கின்ற நாள் இன்றைய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எல்லா கிரகங்களும் மிகவும் சாதகமான நிலையிலே இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த திருப்பதி ஏழுமலையானை பற்றி கொண்டு அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த நாளை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உள்ளார். இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். அற்புதமான நாள். வெற்றிகரமான நாள் இன்றைய நாள். புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஆகவே நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த இன்று பல முயற்சிகளை எடுக்கலாம். அவை வெற்றியை தரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்திலே நல்ல பெயர் கிடைக்கும். கடன் தொல்லைகள் நீங்கி நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து, தந்தை வழி தாய் வழி மூலம் நல்ல அனுகூலம் கிடைத்து, புதிய வேலை வாய்ப்புகள் அமைந்து, இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து உங்களுடைய இல்லத்திலே வெகு விரைவிலே லக்ன பத்திரிகை எழுதுவீர்கள். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது உங்களுக்கோ. அதாவது நான் சொல்கின்ற பலன் என்னவென்றால், உங்களுடைய வயதுக்கேற்ப இப்போது ஒரு 50 வயது கடந்தவராக இருந்தால் அவருக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லலை. அவருடைய இல்லத்திலே அவருக்கு பாத்தியப்பட்டவர்கள் மகனோ மகளோ அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகலாம். அவருடைய உறவினர் நெருங்கிய உறவினருக்கு திருமணம் நிச்சயமாகலாம். இப்படி இந்த சொல்கின்ற பலனானது அந்தந்த வயதுக்கு ஏற்ப நல்லது நடக்கும். அதுதான் சொல்கின்றோம். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். நல்ல தனவரவு உண்டாகின்ற நாள். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். கூட்டுத் தொழில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மிக சிறப்பான இந்த நாளிலே நீங்கள் எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற இந்த அற்புதமான நாளிலே நீங்கள் அந்த குற்றாலநாதனை பணிந்து உங்களுடைய பணிகளை துவங்குங்கள். குற்றாலநாதனுடைய அருளினாலே உங்களுக்கு எல்லா வளமும் ஏற்படும். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே உள்ளார். ஆம், இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. என்றாலும் தேவையில்லாத பயத்தை விட்டுவிடுங்கள். தேவையில்லாத பயம் நம்மை செயல்பட விடாமல் செய்துவிடும். ஆகவே பயத்தை விட்டு அலைச்சலையும் மன உளைச்சலையும் குறைத்து கொள்ளுங்கள். மன உளைச்சல் ஏற்படலாம். ஆகவே மனதிலே நீங்கள் அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று ஸ்ரீராமபிரானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனங்களிலே செல்லும்போது மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக செல்ல வேண்டும். வலம் இடம் பார்த்து வண்டி ஓட்டுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். செய்தொழிலில் புதிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். அதேபோல் பிறருக்கு கடன் கொடுக்க வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம். அவர்கிட்ட கொடுத்துருவார், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சென்று தீர வேண்டும். முக்கியமான வேலை என்றால் அருகிலே இருக்கின்ற விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே அவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு, விநாயகப் பெருமானே, நான் செல்கின்ற காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும், இந்த பயணம் இனிதாக முடிய எனக்கு அருள் புரியவாயாக என்று அவனை விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து கொண்டு ஒரு சூரத்தேங்காய் விட்டு கிளம்புங்கள். நல்லதே நடக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றி தருகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இந்த விநாயகப் பெருமானை பற்றி கொண்டு இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். அல்லது அதற்கான முயற்சிகள் இன்று தொடங்கினால் வெற்றி கிடைத்து விரைவிலே கார்த்திகை மாதமோ அல்லது தை மாதமோ உங்களுடைய இல்லத்திலே சுபகாரியம் நடைபெறும். ஆகவே இன்று அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி எல்லோரோடும் சந்தோஷமாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள் இன்றைய நாள். காரிய வெற்றிகள் எல்லாம் உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்கள் பக்கம் ஜெயிக்கின்ற நாள். உங்களுடைய பூர்வீக சொத்திலே ஏதேனும் வழக்கு மன்றத்திலே இருந்தால் அது இன்று உங்கள் பக்கம் ஜெயமாகும். பணம் வரும், சொத்து வரும். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நாள் இன்றைய நாள். அதேபோல் வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அது விஷயமாக சிந்தித்து முடிவெடுத்து புதிய வீட்டுக்கான அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் குரு ராகவேந்திரரை பற்றி கொள்ள வேண்டும். மந்த்ராலய மகான் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே என்று குரு ராகவேந்தருடைய பாதங்களை பற்றி கொண்டு இந்த நாளை மேலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே உள்ளார். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் போன்றவை ஏற்படும். அந்த வகையில் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். பிறருடைய விஷயங்களில் எதுவும் கருத்து சொல்லாதீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். என்றாலும் வெளியூருக்கு சென்றே ஆக வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை பற்றி கொள்ளுங்கள். விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு ஒரு சூரத்தேங்காய் விட்டுவிட்டு, விநாயகப் பெருமானே என்னோடு உடன் வருவாயாக என்று விநாயகப் பெருமானுடைய அருளை
உடன் அழைத்து செல்லுங்கள். உங்களுடைய பயணம் இனிதாக முடியும். புதிதாக இன்று கடன் எதுவும் வாங்காதீர்கள். யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகும் இன்றைய தினம். ஆகவே வேலைகளை கவனமாக செய்ய வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தின் பெயரையும் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் சொல்லிக்கொண்டே இருங்கள் மனதிற்குள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆக மொத்தத்தில் இன்றைய நாளிலே நீங்கள் இறையருள துணை கொண்டு உங்களுடைய நாளை கடக்க வேண்டும். குலதெய்வத்தின் பெயரையும் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் உச்சரித்து கொண்டே இருங்கள். விநாயகப் பெருமானை பற்றி கொள்ளுங்கள். ஓம் கம் கணபதியை நமக, ஓம் கம் கணபதியை நமக என்ற இந்த மந்திரத்தை மனதிற்குள் உருப்போட்டு கொண்டே இருங்கள். அந்த விநாயகப் பெருமான் அருளால் உங்களுடைய காரியங்கள் யாவும் சித்தியாகும். இன்றைய தினம் நீங்கள் தடைகளையெல்லாம் விரட்டி ஓட்டும் அந்த திருத்தணி முருகன் அவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். முருகாச்சரணம் என்று அவன் அருளால் இந்த நாள் வெற்றிகரமான நாளாக மாறும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் முன்பே மருத்துவரை சந்தித்திருந்தீர்களானால் இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தியை மருத்துவர் சொல்வார். அல்லது இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தொடங்கி மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று குழந்தை பாக்கியத்தை எதிர்வரும் காலத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். செல்வத்துள் செல்வம், அற்புதமான செல்வம் குழந்தை பேறு. அந்த குழந்தை பேறு எல்லா தம்பதிகளுக்கும் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இன்று அதற்கான அருமையான நாளாக இருக்கின்றது. சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தேடித்தரும். வெற்றி லக்ஷ்மி உங்கள் அருகிலேயே இருக்கின்றாள். வீரலக்ஷ்மி, வெற்றி லக்ஷ்மி உங்கள் அருகிலேயே இருக்கின்றாள். ஆகவே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி, மாபெரும் வெற்றி கிடைக்கும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள் இன்றைய நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாகவும் ஏற்றமாகவும் இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன்கள் இருந்தால் அதனை முற்றிலுமாக அடைத்து விடுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். நண்பர்களோடு நல்ல ஒரு நட்பு நீடிக்கும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். முன்னோர்கள் சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் மகா பிரத்திங்கிரா தேவியை வழிபட்டு நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது பற்றி யோசனை செய்து புதிய வண்டிக்கு புக் செய்து விடுவீர்கள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய தாய் மாமனோ அல்லது அத்தையோ திடீரென்று வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து வைத்துக்கொள் என்று சொல்வார்கள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். கடந்த சில நாட்களாக சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருந்தால் அவை இன்று விலகி நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். எந்த விஷயத்திலும் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். உத்தியோக மாற்றம் அது நல்ல விதமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கின்ற வேலையிலிருந்து அடுத்து நல்ல ப்ரமோஷனோடு வேறு வேலைக்கு செல்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். விரைவிலே கெட்டி மேளம் கொட்டப்படும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த தொகை அல்லது கடன் கைக்கு வரும். முயற்சியை தொடங்கி வீடு கட்ட அஸ்திவாரம் போட்டு விடுவீர்கள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் அமைதியாக சந்தோஷமாக இருக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும்
அந்த இறையருளாலே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். ஆகவே இந்த தட்சிணாமூர்த்தி அருளால் இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி. 12 ராசிகளிலே இறுதியான ராசி. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே உள்ளார். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய தம்பியோ தங்கையோ இன்று உங்களுக்கு நல்ல வகையிலே உதவி செய்வார்கள். ஆகவே அவர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரியத்தடைகள் விலகும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். திடீரென்று உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அலுவலகத்திலே மிகவும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு திடீரென்று அந்த உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். மனம் மகிழ்ச்சியிலே திளைக்கும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தருவார்கள். அதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். எல்லோரும் உங்களை மதிப்பார்கள். மதிப்போடு வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைய நாளிலே உங்களுக்கு துவங்குகின்றது. ஆகவே எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் கொண்ட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற இந்த நாளை நீங்கள் அந்த துர்க்கை வழிபாட்டை செய்து, துர்க்கை மாதா பார்வதி தேவியினுடைய அற்புதமான அம்சம் இந்த துர்காவை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். ராகுகால விளக்கு ஏற்றுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் ஒரு அருமையான கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நெமிலி பாலா திரிபுர சுந்தரி கோவில். இந்த கோவிலானது அதி அற்புதமான கோவில். பாலா திரிபுர சுந்தரி அம்பிகையின் வடிவம். கேட்டவர்க்கு கேட்டவரம் தருகின்ற அற்புதமான தெய்வம் பாலா திரிபுர சுந்தரி. இந்த பாலா திரிபுர சுந்தரியை பற்றி நிறைய பாடல்கள் எல்லாம் கூட இருக்கின்றது. இந்த பாலா திரிபுர சுந்தரி ஆலயம் அரக்கோணம் அருகிலே நெமிலியிலே ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு வாரம் நீங்கள் சென்று வர உங்களுடைய வாழ்விலே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அதாவது குழந்தை வடிவத்திலே நமக்கு அருள்பாலிக்கின்ற பாலா திரிபுர சுந்தரி திருமணத்தடை, உங்களுடைய சுய தொழிலிலே ஏற்பட்டிருக்கின்ற தடை, கலைத்துறையிலே உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதேனும் தடை, இப்படி தடைகளை எல்லாம் விலக்குபவள் பாலா திரிபுர சுந்தரி. இந்த பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்திற்கு நெமிலியிலே இருக்கின்ற இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வர உங்களுடைய தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகும். இந்த பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்திலே நவராத்திரி விழா மிகவும் சிறப்பான ஒன்றாகும். நவராத்திரி வருகின்ற நவராத்திரிக்கு சென்று வாருங்கள். அங்கே உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடாக காண்பீர்கள். பாலா திரிபுர சுந்தரியினுடைய அருளினாலே நெமிலியிலே தவழ்கின்ற அந்த பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்திற்கு சென்று நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தடைகளையும் மற்றும் உடல்நல பாதிப்புகளையும் கலைத்துறையிலே நமக்கு ஏற்படுகின்ற தடைகளையும் இப்படி எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நமக்கு ஒரு நல்ல வாழ்வை வழங்குபவள் பாலா திரிபுர சுந்தரி. இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் அந்த பாலா திரிபுர சுந்தரியை பற்றி நாம் பார்த்தோம். பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு பாலாவினுடைய அருளினாலே நாம் ஏற்றமும் மாற்றமும் பெறுவோம். பாலா திரிபுர சுந்தரி அன்னையை பணிந்து நம்முடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.